எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அதை ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஃபோர்ஸ் பண்ணி இந்த விஷயத்த நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போயிட்டு விடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கல அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில போறது நல்லது. ஆனா அடுத்தவங்களையும் சேர்த்து நீங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே நல்லதா இருக்காது. அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்றதுக்கான உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு. அதை அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாம பண்ணணும். அப்படி பண்ணா விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம இந்த கேஸ்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 2013ல நடந்திருக்கு. ஆனா அதோட தீர்ப்பு வந்துட்டு 2024ல, அதாவது இந்த வருஷம் தான் கிடைச்சிருக்கு. சிதம்பரத்துல சம்பத் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. இவரு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கு. இவங்களோட பேர் வந்துட்டு கிரண் ரூபினி. இவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சிதம்பரத்துக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. இதுல சம்பத் அப்புறம் கிரண் ரூபினி மட்டும் கிடையாது, சம்பத்தோடைய அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தது. சம்பத்தோட தங்கச்சிக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகுது. அவங்களுக்குமே ஒரு குழந்தை பிறக்குது. வழக்கம் போல இவங்க எல்லாருமே ஃபேமிலியா ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப சம்பத்தோட தங்கச்சியோட குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி ஒன்னு கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. இதனால அவங்க தங்கச்சி வந்துட்டு சம்பத் கிட்ட பர்த்டே இங்க கொண்டாடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு சம்பத்தும் சரி இங்கேயே கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிக்கிறாரு. பர்த்டேவும் வருது. அவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா பயங்கரமா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பரா கொண்டாடுறாங்க. அந்த பர்த்டே அன்னைக்கு சம்பத் குமாரோட ஒய்ஃபான கிரண் ரூபினி வெளியில போயிட்டு அந்த குழந்தைக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து தராங்க. இப்படி கிரண் ரூபினி வெளியில கடைக்கு போயிட்டு கிஃப்ட வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே ஒன்னா வந்து கேக் வெட்டுறாங்க. அந்த கேக்கை எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த செலிப்ரேஷன் எல்லாமே முடியுது. செலிப்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அப்படியே போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போறாங்க. இந்த சமயம் கிரண் ரூபினி சம்பத்து கிட்ட என்னன்னே தெரியல, எனக்கு ஏதோ சாப்பிட்டது சரியில்லை போல இருக்கு, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு, நீங்க போயிட்டு எனக்கு ஒரு சோடா வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சமயம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணி இருக்கும். உடனே சம்பத் வந்துட்டு சரி அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடிய அவரோட ஆக்டிவா வண்டி எடுத்துக்கிட்டு வெளில கிளம்புறாரு. இப்படி நைட்டு 1 மணிக்கு வண்டி எடுத்துட்டு கடைக்கு போன அவரு ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு திரும்பி வரல. என்னடா இது, ஒரு சோடா தானே வாங்க போனாரு, இவ்வளவு மணி நேரம் ஆயுமே வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு சந்தேகம் வருது. கிரண் ரூபினி பயந்து போயிட்டு போன் எடுத்து சம்பத்து கால் பண்றாங்க. ஆனா அவர் அதை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால ரொம்பவே பயந்து போன கிரண் ரூபினி தூங்கிட்டு இருந்த சம்பத்தோடைய தங்கச்சி எல்லாம் தட்டி எழுப்புறாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையுமே எழுப்புறாங்க. எழுப்பி சோடா வாங்க போன இவர் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வரல, என்னன்னு தெரியல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாருமே அவங்களோட போன் எடுத்து சம்பத்துக்கு கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த கால் அட்டன் ஆகவே இல்லை. இதுக்கு முன்னாடி சம்பத் வந்து இந்த மாதிரி பண்ணதே கிடையாது. அவர் எப்பயுமே கையில போன் வச்சுட்டே தான் இருப்பாரு. எப்ப கால் பண்ணாலும் கரெக்டா அட்டன் பண்ணுவாராம். என்னாச்சுன்னே தெரியல, அதுவும் நைட்டு நேரம் எங்க போயிருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயந்து போனவங்க வெளில போயிட்டு சம்பத்தை தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி எல்லாருமே வெளியில கிளம்புறாங்க. இப்படி வெளியில தேடி போன எல்லாத்துக்குமே அங்க ஒரு பயங்கரமான அதிர்ச்சி ஒண்ணு காத்துக்கிட்டு இருந்தது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட வீட்டுல இருந்து வெறும் 300 மீட்டர் தூரத்துல சம்பத் ரத்த வெள்ளத்துல ரோட்ல இறந்து போய் கிடக்கிறாரு. இதை பார்த்த எல்லாருமே பயங்கரமா கதறி அழுகுறாங்க. சோடா வாங்க போன இவருக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த சம்பத் வந்து விழுந்து கிடக்கிற அந்த இடத்துக்கு கொஞ்சம் பக்கத்திலே வந்துட்டு அவரோட வண்டி விழுந்து கிடக்கு. இதை வச்சு பாக்குறப்ப இவர் நைட்டு நேரம் வெளியில போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஏதோ ஒரு வண்டி வந்துட்டு இவர் மேல மோதி இவரோட தலையில ஏத்திட்டு போயிருக்கு அப்படின்றது தெரியுது. இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகுது. உடனே இந்த விஷயத்த அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நோட் பண்றாங்க. அந்த சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் சம்பத்தோட ஃபேமிலியில் இருக்க எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட், ஸோ நாங்க எஃப்ஐஆர் ஆக்சிடென்ட் அப்படின்னு க்ளோஸ் பண்ணணும், இதுக்காக நீங்க எல்லாருமே உங்களோட கையெழுத்தை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதே மாதிரி உங்க எல்லாத்தோட பேரு, நீங்க என்ன ரிலேஷன், உங்களோட நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லா டீடைல்ஸும் நீங்க கொடுத்துட்டு போகணும், நாங்க கூப்பிடுறப்பெல்லாம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையுமே சைன் வாங்கிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்த அதுக்கு அடுத்த நாள் வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் கிரண் ரூபினிக்கு கால் பண்ணி நீங்க கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கறதுனால ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க ஒரு சைன் போட வேண்டியது இருக்கும், அதனால நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். ஸ்டேஷன்ல ரைட்டர் மட்டும் தான் இருப்பாரு, அவரு வந்துட்டு ஒரு சைன் கேட்பாரு, போட்டு தந்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இதனால கிரண் ரூபினி வந்துட்டு சைன் போடலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. இப்படி அவங்க போய் பார்த்தப்ப அந்த
அந்த ஸ்டேஷனுக்குள்ள டிஎஸ்பி, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருந்திருக்காங்க. கிரண் ரூபனி வந்துட்டு உள்ளார ரைட்டர் மட்டும் தானே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. இங்க என்ன போலீஸ் படையே இருக்கு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. இதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கிரண் ரூபனியை கூப்பிட்டு வாங்க உட்காருங்க பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப கிரண் ரூபனிக்கு என்ன தோணுதுன்னா, நம்மள சைன் போட தானே கூப்பிட்டாங்க, அதுவும் ரைட்டர் மட்டும் இருப்பாங்கன்னாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, எதுக்கு நம்மள உட்காந்து வச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே கிரண் ரூபனியை கூப்பிட்டு அந்த சேர்ல உட்காந்து வச்சதுக்கு அப்புறமா கிரண் ரூபனியை அடுத்த நிமிஷமே அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர் சைன் போடுறதுக்காக தானே வர சொன்னாங்க, எதுக்காக கிரண் ரூபனியை அரெஸ்ட் பண்ணணும்? அதே மாதிரி இது ஒரு ஆக்சிடென்ட் தானே, இது ஆக்சிடென்ட்டா இல்ல கொலையா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். சம்பத்துக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, அவர் ரோட்ல ரத்த வெள்ளத்துல கடக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சம்பத்தோட குடும்பத்தில் இருக்கவங்களாம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சொன்ன அடுத்த கொஞ்ச நேரத்துல போலீஸ் ஆபீசர் அங்க வந்தாங்க. வந்தப்பே போலீஸ் ஆபீசர் சில விஷயங்களை நோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத்தோட ஆக்சிடென்ட் வந்துட்டு பாக்குறதுக்கு ஒரு விபத்து மாதிரியே இல்லை. அதை பார்க்கும் போது அது ஒரு கொலை மாதிரி இருந்திருக்கு. இந்த இடத்துல ஏன் போலீஸ் இந்த மாதிரி சொல்றாங்க? ரோட்ல தானே அவர் விழுந்து கிடக்கிறாரு, தலை மேல வண்டி ஏறி போன மாதிரி தான் இருந்திருக்கு. இப்படி இருக்கிறப்ப இது எப்படி ஆக்சிடென்ட் இல்லாம கொலையா மாறும்? கரெக்ட். போலீஸே இதை கொலை அப்படின்னு சொல்றாங்கன்னா, சம்பத் விழுந்து கிடக்கிற இடமும் அவரோட வண்டி விழுந்து கிடக்கிற இடமும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பொசிஷன்ல இருந்திருக்கு. நியாயமா ஒரு வண்டியில இப்படி விழுந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அந்த டைரக்ஷன்ல தான் போய் விழுந்திருக்கணும். ஆனா சம்பத் வந்துட்டு சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட் டைரக்ஷன்ல விழுந்து கிடந்திருக்காரு. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசருக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் அந்த வண்டியை நகர்த்தி வச்சிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா அங்க நகர்த்தின மாதிரி எதுவுமே தெரியல. கரெக்டா அந்த வண்டி கீழே விழுந்த அந்த கீறல்களோட அந்த வண்டி அதே இடத்துல தான் இருந்திருக்கு. அப்படின்னா சம்பத் குமாரோட பொசிஷனை யாராச்சும் மாத்திருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா அவரோட தலையிலிருந்து ரத்தம் வந்த இடம் எல்லாமே அதே இடமா தான் இருந்திருக்கு. இதை வச்சே போலீஸ் ஆபீசருக்கு ஓப்பனிங்ல ஒரு பயங்கரமான சந்தேகம் வருது. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த சமயத்துல இது ஆக்சிடென்ட் அப்படின்னு தானே சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா அதை அவங்க ஃபேமிலி கிட்டே சொல்லி இருந்திருக்கலாமே. ஆனா இங்க தான் பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் உஷாரா இருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த சமயம் அவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்க மேலேயே சந்தேகம் இருந்தது. இதனால அவங்க குடும்பத்தை டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸும் அவங்க எல்லாத்தையுமே நம்ப வச்சிருக்காங்க. இதனால அந்த குடும்பத்துக்குள்ள இருந்த அந்த கொலைகாரன் என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கறத போலீஸ் ஆபீசரே ஒத்துக்கிட்டாங்க. இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிருச்சுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அதான் இங்க நடக்கல. இது மட்டும் இல்லாம போலீஸ் ஆபீசர்ஸ் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நோட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத்து விழுந்து கடந்திருந்த அந்த இடத்துல இருந்து அந்த ரோட்டு ஓரத்தில் இருக்க அந்த மண்ணு மேல சில ரத்த கரைகள்லாம் இருந்திருக்கு. அந்த ரத்தம் யாரோடது அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்றதுக்காக லேபு கொண்டு போயிருக்காங்க. அந்த ரத்தம் சம்பத்தோடது அப்படின்னு தெரியுது. சம்பத் குமாருக்கு விபத்து நடந்து அவர் ரோட்ல தான் விழுந்து கிடக்கிறாரு. அவரை சுத்தி அவரோட தலையில இருந்த ரத்தம் எல்லாமே ரோட்ல தான் இருக்கு. இப்படி இருக்கிறப்ப எப்படி இவரோட ரத்தம் சம்பந்தமே இல்லாம ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மண்ணில் இருக்கு அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே வந்தது. ஏன்னா இவருக்கு விபத்து நடந்தப்ப அந்த ரத்தம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் தெரிச்சிருந்திருக்கு. அவ்வளவு தூரம் போயிட்டு மண்ணில் விழுந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அங்க இருக்கிற ரத்தம் அந்த இடத்துல அடிச்சதுனால அங்க சிந்தின மாதிரி இருந்திருக்கு. சோ இந்த சந்தேகம் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் ரொம்பவே சைலண்டா அவங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அன்னைக்கு கூப்பிட்டு இது ஆக்சிடென்ட் தான், ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நீங்க சைன் மட்டும் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது கூடவே சைலண்டா என்னாச்சு அவருக்கு, கடைசி அவர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்தே கேதர் பண்ணிக்கிறாங்க. இதுல சம்பத்துக்கு நடந்தது விபத்து தான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சைன் போட வச்சதுக்கான ஒரு முக்கியமான காரணம், அவங்க எல்லாத்தோட ஃபோன் நம்பரையுமே அவங்க கிட்டே வாங்கி அந்த ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்காக தான். எல்லாருமே அவங்களோட பேரு, அவங்க என்ன ரிலேஷன், அவங்களோட சைன், அவங்களோட ஃபோன் நம்பரை போட்டு போனதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தோட ஃபோன் நம்பரையுமே எடுத்து வச்சு ட்ராக் பண்றாங்க. இப்படி ஸ்டேஷன்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக சம்பத்தோட குடும்பத்துல இருந்து எல்லாருமே வந்திருந்தப்ப சம்பத்தோடைய தங்கச்சி, அவங்க அம்மா, அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கதறி கதறி அழுகிறாங்க. ஆனா கிரண் ரூபனி மட்டும் அழுகவே இல்லை. அவங்க ஏதோ ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரி நடிக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அங்க வந்தவங்களெல்லாம் மானிட்டர் பண்றப்ப கிரண் ரூபனி மேல மட்டும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சந்தேகம் இருந்துகிட்டே இருந்தது. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் மொபைல் நம்பர்ஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி பார்த்தப்ப கிரண் ரூபனி அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில போன உடனே ஒரு நபருக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி அந்த கால்ல நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துருச்சு. போலீஸ் ஆபீசர்ஸ் இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நீங்க வேற எங்கேயும் போக வேணாம், நீங்க எல்லாருமே வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போனை கட் பண்ணிருக்காங்க.
இந்த கால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே ட்ராக் பண்ணி கேட்டதுக்கு அப்புறமா கிரண் ரூபினி வேற ஒரு நபர் கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. இது கூடவே இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் பிளான் பண்ணி சம்பத்குமாரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயமும் இவங்களுக்கு தெரியுது. இப்போ போயிட்டு கிரண் ரூபினியை விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த நபர் ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே அமைதியாக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கு சைன் போடணும் அப்படின்னு சொல்லி சைலண்டா கிரண் ரூபினியை வர வச்சு அவங்களோட போன் எல்லாத்தையுமே புடுங்கிக்கிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் வந்துட்டு அவ்வளவுதான் முடிய போது நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கிரண் ரூபினிக்கு ஒரு பயங்கரமான அடி விழுந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ் கிரண் ரூபினி கிட்ட இதுக்கு மேல நீ தப்பிக்க முடியாது, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஃபுல்லா சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசருக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. என்னன்னா சம்பத்குமார் வந்துட்டு ப்ரொஃபசர் அப்படிங்கறதுனால டெய்லியுமே அவரு காலையில காலேஜ் போயிடுவாரு, போயிட்டு ஈவினிங் மேல தான் வருவாரு. இப்படி சம்பத்குமார் காலேஜ் போனதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வீட்டுல பயங்கரமா போர் அடிச்சிருக்கு. இப்ப எப்படி டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த கிரண் ரூபினி வந்துட்டு மொபைல்ல நிறைய சோசியல் மீடியாவில் போயிட்டு போஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்துல தான் இவங்க ஃபேஸ்புக்கில் போயிட்டு நோண்டிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஃபேஸ்புக்ல இவங்க ராஜேஷ் அப்படின்ற ஒரு நபரை மீட் பண்றாங்க. ஸ்டார்டிங்ல இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிரண் ரூபினிக்கு ராஜேஷ் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. டெய்லி சம்பத் வந்து காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா கிரண் ரூபினி இந்த ராஜேஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. யார் இந்த ராஜேஷ்? ராஜேஷ் வந்துட்டு பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கன்னியாகுமரியில தான். இவர் வேலைக்காக சென்னை போயிருந்திருக்காரு. இவருக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைங்களும் இருக்கு. இவரு சென்னையில 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குமே வேற வேற நபர் கூட கல்யாணம் ஆயிருந்திருக்கு. அப்படி இருந்துமே இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ராஜேஷ் வந்துட்டு கிரண் ரூபினியை பாக்குறதுக்காக சென்னையில இருந்து சிதம்பரத்துக்கு வருவாராம். அடிக்கடி வந்து கிரண் ரூபினியை பார்த்துட்டு போவாராம். ராஜேஷ்க்கு வந்துட்டு சம்பளம் ரொம்ப ரொம்ப கம்மி. இப்படி இருக்கிறப்ப எப்படி அவர் சென்னையில இருந்து சிதம்பரத்துக்கு இத்தனை நாள் வந்துட்டு போறாரு? ஏன்னா 10,000 ரூபாய் வச்சுட்டு சென்னையில குடும்பத்தை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் குழந்தைங்களையும் வச்சுக்கிட்டு. இவர் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டும் போயிருக்காரு. இதுக்கான காசு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிரண் ரூபினி தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கான காசு மட்டும் இல்லாம இவர் செலவு பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா காசும் கிரண் ரூபினி தருவாங்க. இப்ப கிரண் ரூபினிக்கு எங்க இருந்து காசு வருது? கிரண் ரூபினி சம்பத்துக்கிட்ட இருந்து வாங்குறாங்களா? இல்ல. கிரண் ரூபினியோட ஃபேமிலியில அவங்க அப்பா அம்மாவே பணக்காரங்க தான். அதனால கிரண் ரூபினி கிட்டே நிறைய பணம் இருந்திருக்கு. அந்த பணத்தை தான் வந்துட்டு இவங்க ராஜேஷ்க்கு அப்பப்ப தந்துகிட்டு இருந்திருக்காங்க. அதுலயும் ராஜேஷ் வந்துட்டு சிதம்பரம் வந்தாரு அப்படின்னு சொன்னா அவரை எப்பயுமே 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இவங்க தங்க வைப்பாங்களாம். இப்படி அடிக்கடி ஒரு சிதம்பரம் வந்துட்டு போக இன்னும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது? இதனால கிரண் ரூபினி வந்துட்டு நீங்க மொத்தமா இங்கே வந்துருங்க, சிதம்பரத்துல வீடு எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால ராஜேஷும் அவரோட குடும்பம் குழந்தைங்க எல்லாத்தையுமே விட்டுட்டு சென்னையில இருந்து மொத்தமா சிதம்பரத்துக்கே வராரு. ரெண்டு பேருமே சேர்ந்து இங்க சிதம்பரத்துல ஒரு வீட்டை தேடுறாங்க. ஒரு கட்டத்துல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடும் கிடைக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட நாங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அந்த வீட்டு ஓனரும் இவங்களுக்கு வாடகைக்காக வீடு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் எப்படி போயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பத்குமார் காலேஜ் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கிரண் ரூபினி ராஜேஷும் இவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த வாடகை வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி இவங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க இருந்துட்டு சம்பத்குமார் திரும்பி வீட்டுக்கு வரதுக்கு முன்னால கிரண் ரூபினி சம்பத்குமாரோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டீனா வச்சுட்டு இருந்திருக்காங்க. இப்படி அவங்களோட வாழ்க்கை போக அந்த ஹவுஸ் ஓனர் இந்த விஷயத்தை நோட் பண்றாரு. என்னது இது? இவங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தானே சொன்னாங்க, ஆனா இவங்க காலையில தான் வீட்டுக்கே வராங்க, சாயந்தரமான வெளில போடுறாங்க, மறுபடியும் அடுத்த நாள் காலைல தான் வராங்க. இங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, சரியா இல்லை அப்படின்றதுனால ஓனர் ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு அவங்க கிட்டே நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க, நீங்க பண்றது எதுவுமே சரியில்லை, எனக்கு என்னமோ தப்பா படுது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப கிரண் ரூபினி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டோட ஞாபகம் வருது. கிரண் ரூபினி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கும் கிரண் ரூபினி ராஜேஷோட ரிலேஷன்ஷிப் பத்தி தெரியும். இப்ப கிரண் ரூபினியோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு அவங்களோட பிரதரான அமீர் பாஷாவோட வீடு வந்துட்டு ஃப்ரீயா தான் இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. இதனால நீங்க அமீர் பாஷாவோட வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டுல செட்டில் ஆகுறாங்க. வழக்கம் போல கிரண் ரூபினி காலையில அங்க வந்துட்டு சாயந்தரமான கிளம்பிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயத்த சம்பத்தோட வீட்டுல இருக்கிறவங்களா நோட் பண்றாங்க. என்ன இந்த பொண்ணு சம்பத் கிளம்பினதுக்கு அப்புறமா வீட்டு விட்டு வெளில கிளம்பிடுறா, சம்பத் வரதுக்கு கரெக்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த விஷயம் வந்துட்டு சம்பத்தோட காதுக்கும் போயிடுது. சம்பத் டைரக்டாவே வந்து சொல்லு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு கிரண் ரூபினி கிட்ட இருந்து சரியான எந்த ஒரு பதிலுமே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இதை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை பெருசாகுது. அடிக்கடி இவங்களுக்கு இந்த விஷயத்தை வச்சு சண்டை வந்துகிட்டே இருக்கு. இப்படி இருக்கிறப்பதான் கிரண் ரூபினிக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிரண் ரூபினி ஒரு நாள் ஸ்ட்ரெயிட்டா ராஜேஷ் கிட்டே போயிட்டு நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து வாழணும், அதுக்கு இப்ப தடையா இருக்கிறது என்னோட புருஷனான சம்பத் தான், இவன் நம்மளோட லைஃப்ல இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதனால நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சம்பத்தை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. இதுக்கு அந்த அமீர் பாஷாவையும் சேர்த்துக்கிறாங்க. அமீர் பாஷா இவர் டிரைவரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிரண் ரூபினி அவங்களோட நகை எல்லாமே எடுத்து ராஜேஷ் கிட்ட கொடுக்கறாங்க. இதுக்கப்புறம் ராஜேஷ் அமீர் பாஷா இவங்க ரெண்டு பேருமே சென்னை போறாங்க.
அங்க இவங்க நகையெல்லாம் வச்சுட்டு ஒரு அம்பாஸ்டர் கார் ஒண்ணு வாங்குறாங்க. அந்த கார் எடுத்துட்டு இவங்க சிதம்பரம் வராங்க. சிதம்பரம் வந்ததுக்கு அப்புறமா அந்த அம்பாஸ்டர் காரோடைய பிரேக்கை வந்துட்டு லூஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ஆல்டர் பண்றாங்க. கரெக்டா இந்த காரை வச்சு ஒரு விபத்து பண்ற மாதிரி எல்லாத்தையுமே இவங்க செட்டப் பண்றாங்க. இவங்க 3 பேர்த்தோட பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பத்குமார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிரண் ரூபினி ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். இப்படி இவர் வீட்டை விட்டு வெளியில வர அந்த சமயமா பார்த்து இவங்க அந்த காரை வச்சு அவர் மேல மோதி அவரை ஆக்சிடென்ட் பண்ணி சாகடிக்கும். இது பார்க்கறதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும். இதனால போலீஸ் ஆபீசர்ஸும் ஏமாந்து இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். இந்த விஷயத்தை பண்றதுக்காக ஒரு கரெக்டான நேரம் பார்த்து இவங்க 3 பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயம் தான் சம்பத்தோட தங்கச்சி பொண்ணு பர்த்டே வருது. இந்த பிளானை அன்னைக்கே வச்சு நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி கிரண் ரூபினி வந்துட்டு இந்த பொண்ணோட பர்த்டேக்காக கிஃப்ட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வெளியில போயிருப்பாங்க. அது கிஃப்ட் வாங்குறதுக்கு இல்ல, ராஜேஷ் கிட்ட இந்த பிளானை இன்னைக்கே நடத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்கு. இவங்க அப்ப ராஜேஷை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இன்னைக்கு தான் கரெக்டான நேரம், இன்னைக்கே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி சம்பத்தை வெளியில அனுப்புறேன், சம்பத் வெளியில வந்த உடனே வந்து அவனை இடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. கிரண் ரூபினி இந்த விஷயத்தை ராஜேஷ்க்கு கன்வே பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஷாப் போயிட்டு ஒரு கிஃப்டை வாங்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்ல இருந்து அந்த வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்திலேயே அமீர் பாஷாவும் ராஜேஷும் 2 பேரும் ரெடியா காரை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு எல்லாருமே அவங்க தூங்குறதுக்காக போறாங்க. மணி 1 இருக்கிறப்ப கிரண் ரூபினி வந்துட்டு எனக்கு சாப்பிட்டது ஏதோ சேரல, போயிட்டு சோடா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு வெளியில அனுப்புறாங்க. அந்த ராத்திரி 1 மணிக்கும் ஏதாச்சும் ஒரு கடையை பிடிச்சி உங்களுக்கு சோடா வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லி சம்பத்குமார் அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாம அன்னைக்கு வண்டி எடுத்துட்டு வெளில போனாரு. இப்படி இவர் வண்டி எடுத்துட்டு வெளில போன அடுத்த நிமிஷமே கிரண் ரூபினி வந்துட்டு ராஜேஷ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி இவன் வெளில கிளம்பிட்டான் அப்படின்னு அலர்ட் பண்றாங்க. இப்படி சம்பத்குமார் வண்டி எடுத்துட்டு ரோட்ல போயிட்டு இருக்க இவங்க பின்னாடி கார்ல ஃபாலோ பண்ணி ஒரு கரெக்டான நேரம் பார்த்து அந்த வண்டியை இடிக்கிறாங்க. இதனால சம்பத்குமார் வந்துட்டு அந்த வண்டியை விட்டு கீழே விழுகிறாரு. ஆனா அது ஒரு பெரிய விபத்தான ஆகல, ஃபோர்ஸா வந்து இடிச்சதுல அவர் கீழே விழுந்திருக்காரு, அவ்வளவுதான். இப்ப சம்பத்குமார் எழுந்து பார்த்தப்ப அந்த காருக்குள்ள இவரு ராஜேஷ் இருக்கிறத பாக்குறாரு. இவருக்கு ஏற்கனவே ராஜேஷ்ங்கிறது யார் அப்படின்னு தெரியும். இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் நம்மள துரத்துறாங்க அப்படின்ற விஷயத்த சம்பத்குமார் டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இந்த இடத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்பத்குமார் வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடுறாரு. இவங்க 2 பேருமே அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான் அப்படின்னு சொல்லி காருக்குள்ள இவங்க வச்சிருந்த ஒரு இரும்பு ராட் எடுத்துட்டு அவரை ஃபாலோ பண்றாங்க. இப்படி இவங்க ரொம்ப நேரம் விரட்டிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவங்களை விரட்டி பிடிச்சு அவரோட தலையில இரும்பு ராட் எடுத்து அடிக்கிறாங்க. அதுல சம்பத்குமார் வந்துட்டு வலி தாங்க முடியாம அதே இடத்துல கீழே விழுகிறாரு. சொல்லப்போனா போலீஸ் ஆபீசருக்கு அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மண்ணுல சில ரத்தம் விழுந்து கிடக்கிறத பார்த்தாங்களே, அது அந்த சமயத்தினால ஏற்பட்ட ரத்தம் தான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே சம்பத்குமார தரன்னு இழுத்துட்டு வந்து ரோட்ல போட்டுருக்காங்க. கரெக்டா சம்பத்தோட தலைகிட்டே வந்து டயரை வச்சு அமீர் பாஷா வண்டி ஓட்ட வெளில நின்னுட்டு இருந்த ராஜேஷ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, பின்னாடி வா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ, பின்னாடி வா அப்படின்னு சொல்லி மாத்தி டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட தலையில வேணும்னே ஏத்தி இறக்கிட்டு இருந்திருக்காங்க. இதனால சம்பத் வந்துட்டு அதே இடத்துல ரொம்ப மோசமான முறையில இறந்து போறாரு. அவரோட தலையில இருந்து பயங்கரமா ரத்தம் போகுது. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா ராஜேஷ் கிரண் ரூபினிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சக்சஸ்ஃபுல்லா இந்த விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிரண் ரூபினி எதுவுமே நடக்காத மாதிரி வெளில சோடா வாங்க போன நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வரவே இல்லை அப்படின்ற பயத்துல மத்தவங்க எல்லாத்தையுமே எழுப்பி விட்டு இருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே போலீஸ் ஆபீசர்ஸ் கிரண் ரூபினி இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்ப தெரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இனிஷியலா டவுட் வந்ததுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த விபத்து நடந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அங்க இருந்த ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராத்திரி ஒரு 1 மணிக்கு மேல இங்க ஒரு அம்பாஸ்டர் கார் ஒண்ணு நின்னுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் போக அந்த காருக்கு பக்கத்துல ஒரு நபர் நின்னுட்டு இருந்தான். அந்த கார் வந்துட்டு முன்னாடி பின்னாடின்னு போய்கிட்டே இருந்தது. இதை பார்த்து எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்தது. ஏன் கார் வந்துட்டு முன்னாடியும் போகாம ரிவர்ஸ்லயும் போகாம ஒரே இடத்துலயும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இப்ப போலீஸ் ஆபீசர் வந்துட்டு அந்த காருக்கு கீழே நீங்க எதனாச்சும் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு இல்ல, அந்த காருக்கு வெளியில ஒரு நபர் இருந்தாரு, அது மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆனால் அந்த காருக்கு கீழே என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் பார்க்கல. நான் நின்றுட்டு இருந்த இடத்துல அந்த காருக்கு கீழே வந்துட்டு மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமே போலீஸ் ஆஃபீஸருக்கு வெளியில் நின்றுட்டு இருந்தவங்க கிட்ட டைரக்ஷன் கேட்டு வேணும்னே குறி வச்சு ஏற்றி இறக்கியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த விதத்திலையும் சம்பத்து வந்துட்டு உயிர் பழைக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவங்க இவ்வளவு மோசமா பண்ணியிருக்காங்க. இந்த விபத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ராஜேஷ் வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி சென்னைக்கு கிளம்பி போயிடுறான். இப்படி கிரண் ரூபினியை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீ ராஜேஷ்க்கு
கால் பண்ணி நம்ம பிளான் பண்ண மாதிரி இது விபத்து தான் அப்படின்னு சொல்லி இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நீ கிளம்பி வரலாம் அப்படின்னு சொல்லு அப்படின்னு போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க. இதை கேட்ட கிரண் ரூபினியும் அதே மாதிரி சொல்றாங்க. அடுத்த பஸ்லயே வந்துட்டு ராஜேஷ் சென்னையில இருந்து சிதம்பரத்துக்கு வர அந்த பஸ் வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ண உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ராஜேஷ் இறங்கின உடனே பஸ் ஸ்டாண்ட்லயே வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நியூஸ் எதுவுமே அமீர் பாஷாவுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணி இவங்க 3 பேருமே ஜெயில போடுறாங்க. ஜெயில போட்டு அடுத்த 2 மாசத்துல இவங்க 3 பேரும் பெயில்ல வராங்க. இப்படி 2013ல இவங்க 3 பேருமே ஜாமீன்ல வெளில வந்திருக்காங்க. வெளில வந்த 3 பேருமே தலைமறைவாயிடுறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க, ஆனா எங்கேயுமே இவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி 10 வருஷம் ஆகுது, ஆனா போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. இப்படி இருக்கிறப்பதான் டிசம்பர் 2023 கிரண் ரூபினியும் ராஜேஷும் கேரளால இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்குது. போலீஸ் ஆபீசர்ஸ் அடுத்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம போயிட்டு அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இது கூடவே ஸ்பெஷல் டீமை வச்சு சர்ச் பண்ணதுல இந்த அமீர் பாஷா வந்துட்டு விழுப்புரம்ல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த ட்ரையலும் வருது. இந்த கேஸுக்காக இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்காக இருந்த சில பேர் வந்துட்டு இப்போ உயிரோடவே இல்லை. இதனால இவங்க தான் இந்த கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. என்னதான் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட சின்ன சின்ன எவிடன்ஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க தான் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸால கோர்ட்ல நிரூபிக்க முடியல. இதனால கோர்ட் வந்துட்டு இவங்க 3 பேருமே ரிலீஸ் பண்ணிடுது. போலீஸ் ஆபீசர் இதோட நிறுத்தாம மேல்முறையீடு எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு அப்பாவின் அவரை கொலை பண்ணிட்டு இவங்க 3 பேருமே ரொம்பவே சுதந்திரமா இப்ப வெளில இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த கேஸே வந்துட்டு ஒரு பழைய கேஸா மாறிடுச்சு. அதுவும் போக இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு இப்ப யாரும் உயிரோட இல்ல. இப்படி விட்னஸும் எவிடன்ஸும் ஒழுங்கா இல்லாததுனால இவங்க 3 பேருமே தப்பிச்சிட்டாங்க. இதுல சம்பத்தோட குடும்பம் வந்துட்டு ரொம்பவே அமைதியான குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு சராசரியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். சம்பத் இறந்து போன அடுத்த கொஞ்சம் வருஷத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா சம்பத்தோடைய அப்பாவும் இறந்து போறாரு. இப்ப சம்பத்தோடைய குழந்தைய சம்பத்தோடைய அம்மா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸ்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு ஒருத்தங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அதுல இருந்து வெளில வரதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்கு. தயவு செஞ்சு ஒருத்தங்களை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவரோட லைஃபை விட்டு நீங்க வெளில போயிடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்துறது, அவங்கள துன்புறுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். இங்க இந்த கேஸ்ல அதுதான் நடந்திருக்கு. ஆனா இதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு உயிரே போயிருக்கு. நியாயமா அவங்க 3 பேருமே ஜெயிலுக்கு போனோம். கண்டிப்பா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அதுக்கான எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க. தப்பு பண்ணவங்க என்னைக்கு இருந்தாலும் தண்டனையா அனுபவிச்சே தீருவாங்க. உங்களுக்கு இந்த கேஸை பத்தி என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம்.